மனிதவள தேவைக்கு உத்தரவாதம் தரும் இந்திய பாட்டாளிகள். சமூகத்தோட முதுகெலும்பா இருந்து நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும் தொழிலாளர்களோட உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாகவும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் சுரண்டலுக்கு எதிராகவும் நடத்தப்பட்ட போராட்டங்களை நினைவு கூறும் வகையிலையும் உலகம் முழுவதும் மே தினம் கொண்டாடப்பட்டு வருது. உலகமே தொழிலாளர்களால கட்டமைக்கப்பட்டு இருந்தாலும் இந்திய தொழிலாளர்களோட பங்கு அளப்பரியதா இருக்கு. இந்தியர்கள் சொந்த நாட்டில் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க பல்வேறு துறைகள்ல பரவி கிடந்து உலகத்தோட வளர்ச்சிக்கும் பொருளாதாரத்துக்கும் மிகப்பெரிய பங்காற்றி வராங்க. இவங்களோட தேவையும் உலகத்துக்கு பெரிய அளவுல தேவைப்படுது. உலகம் முழுக்க பரவி கிடக்கும் இந்தியர்கள் உடல் உழைப்பு அதிகம் இருக்கும் வேலைகள் துவங்கி கல்வி காரணமா கிடைத்த உயர்மட்ட வேலைகள் வர தடம் பதிச்சிட்டு வராங்க. உலகம் முழுவதும் பரவி கிடக்கும் இந்திய தொழிலாளர்கள் உலகை கட்டமைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறார்களா? உலகின் மனிதவள தலைநகராகிறதா இந்தியா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். உலகளவில் அதிக தொழிலாளர்கள் கொண்ட நாடுகள்ல ஒன்றா இந்தியா திகழ்ந்து வருது. 2024ஆம் ஆண்டின்படி இந்தியாவில் 58 கோடி பேர் உழைக்கும் தொழிலாளர்களா இருக்காங்களா. அதுல 65% பேர் 35 வயதுக்கும் குறைவான இளைஞர்கள். ஊரக பகுதிகளில் 70% தொழிலாளர்கள் விவசாய பணியாளர்களா மட்டுமே இருக்கிறதாவும், நகர்ப்புறங்கள்ல முறைசார் பணியாளர்களாகவும் தொழில்நுட்ப துறைகள்லையும் பணியாற்றி வராங்கன்னு தெரிவிக்கப்படுது. அதே மாதிரி சேவைத்துறை, உற்பத்தி துறை உள்ளிட்டவைகள்லையும் நகர்ப்புற தொழிலாளர்கள் அதிக அளவில் பங்காற்றி வராங்க. இந்தியாவை பொறுத்தவரை எந்தவித பணி பாதுகாப்பு இல்லாத முறைசாரா பணியாளர்கள் தான் அதிகம்னு தெரிவிக்கப்படுது. இந்தியர்கள் சராசரியா வாரத்துக்கு 48 மணி நேரம் வேலை செய்வதாகவும், பரவலா எல்லா துறையிலையும் இந்தியர்கள் பங்களிப்பதால உள்நாட்டு வளர்ச்சியும் சர்வதேச அளவில் மிக பெரும் பங்களிப்பு ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்படுது. ஒட்டுமொத்தமா 93% பேர் முழு நேர பணியாளர்களா மட்டுமே இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்தியர்கள் வெறும் உள்நாட்டுல மட்டும் பங்களிக்காம உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள்ல பல துறைகள்ல தங்களோட உழைப்பை கொடுத்துட்டு வராங்க. அமெரிக்காவில சிலிக்கான் வேலியில தொழில்நுட்பத்துறையை வழிநடத்தும் பொறுப்பு தொடங்கி வளைகுடா நாடுகள்ல சாதாரண கட்டுமான பணியாளர்கள் வர எல்லா மட்டத்திலையும் இந்தியர்கள் பணியாற்றிட்டு இருக்காங்க. இத்தகைய பணியாளர்களால அவங்க பணிபுரியும் நாடும் இந்தியாவும் பல வகையில பயனடைந்து வருதுன்னு சொல்லப்படுது. 2024ஆம் ஆண்டின்படி உலகம் முழுக்க 1.7 கோடி இந்தியர்கள் வெளிநாடுகளில் பணியாற்றி வராங்க. அமெரிக்காவில் 24 லட்சம் இந்தியர்களும், இங்கிலாந்துல 21 லட்சம் இந்தியர்களும் பணியாற்றிட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. மொத்த புலம்பெயர் தொழிலாளர்கள்ல 50% பேர் ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகள்ல மட்டுமே பணிபுரிந்து வராங்கன்னு சொல்லப்படுது. வெளிநாடுகள்ல பணிபுரியும் இந்தியர்கள் 20% பேர் ஐடி துறையிலையும், 11% பேர் உற்பத்தி துறையிலையும், 8% பேர் நிதி துறையிலையும் பணியாற்றி வராங்க. புலம்பெயர் தொழிலாளர்கள் கடந்த ஆண்டு தாங்கள் சம்பாதித்த பணத்துல $111 பில்லியன் இந்தியாவுக்கு அனுப்பியிருக்காங்க. இது நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்கு பலம் சேர்க்குது. இந்தியர்களோட திறன், உழைப்பு எல்லாமே உலக நாடுகளுக்கும் தேவைப்படுது அப்படின்றது இன்றியமையாததா மாறி இருக்கு. உலகத்தோட பல பகுதிகளுக்கு CEO பதவி ஆரம்பிச்சு கடைநிலை பணியாளர்கள் வரைக்கும் எல்லா லெவல்லையும் பணியாளர்களை உருவாக்குற மையமா இந்தியா மாறி இருக்கு. அதுக்கு இந்தியா சிறந்த கல்வியையும் சுகாதார வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்தியா சுதந்திரம் வாங்கி 100 வருஷத்தை எட்டும் போது இந்தியா தான் உலகத்தோட மிகப்பெரிய மனிதவள சக்தியா இருக்குன்னு கணிக்கிறாங்க பொருளாதார அறிஞர்கள். இந்தியாவோட இன்னொரு பலம் என்னன்னா, இந்தியா உலகத்துக்கான ஒரு மிகப்பெரிய சந்தையா மாறி இருக்கு. உலகம் முழுக்க விற்பனை செய்ய ஒரு பொருளை தயாரிக்கிறாங்கன்னா அதுல இந்தியர்களை மனசுல வச்சு தயாரிக்கணும்னு உலக சந்தை மாறி இருக்கு. சந்தையும் மனித வளமும் இந்தியாவை உலக அரங்கில முன்னேற வைக்கிற நிலையில உலக பொருளாதாரத்தை உயர்த்துற முக்கிய கருவியா இந்தியாவோட மனிதவளம் இருக்குங்கிறது உலக அரங்கில இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விஷயமா இருக்கு.